This story is purely fictional and imaginative. Please do not attempt anything from this in real life. இந்த கதை முழுவதும் கற்பனை மட்டுமே. இதில் காண்பிப்பவற்றை யாரும் நிஜ வாழ்க்கையில் முயற்சி செய்ய வேண்டாம். இங்க ஏதோ இருக்கே. வாவ், ரகசிய பொக்கிஷம் போல இருக்கு. என் சக்தி வீட்டுக்கு திரும்ப. எனக்கு பயமாகுது. இது என்ன அனுபவம்? எனக்கு பயமா இருக்கு. தாத்தா, பயம் வந்தா சக்தி குறையும் பையா. நீ பயப்படாதே. நான் பயப்பட மாட்டேன். ஆத்ம பயணம் உன் சக்தி. அருள்மொழி. தாத்தா, இது என்ன சக்தி? ஆத்மா எங்கு வேண்டுமானாலும் செல்லும். ஆனால் மன அமைதி தேவை. அறிவுதான் முதல் சக்தி. ஒவ்வொரு நாளும் சிறிய முயற்சி, தொடர்ச்சிதான் வெற்றி. தியானம் அதிகம், அமைதி அதிகம், சக்தி அதிகம். அமைதி இருந்தால் உயரம் தானாக வரும். மேலே போகலாம். உயரம் அமைதியில்தான். அதை எதிர்க்க வேண்டாம், ஏற்றுக்கொள். சக்தி பெறுவது எளிது, அதை சமநிலைப்படுத்துவதே சிரமம். அருள்மொழி சக்தி என்பது அன்பு. ஏய் விக்னேஷ், இப்ப எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குடா. வாடா விளையாடலாம். ரெடி தானே எல்லாரும்? விக்னேஷ் ஜெயந்தி, நாளைக்கு இங்க தான் சந்திப்போம். எல்லாரும் சாப்பிடணும். ஒண்ணும் விடக்கூடாது. நீங்க இல்லனா நான் இப்படி சிரிக்க மாட்டேன்டா. நம்ம எல்லாரும் தான் டீ. பாரா, இந்த நட்சத்திரங்கள் ரொம்ப அழகா இருக்கு. அந்த பெரிய நட்சத்திரம் ஆசையை கேக்குமா? கேக்கும்டா. மனசார நட்சத்திரம் மாதிரி எப்போ ஒளிரணும். பயம் இருக்கலாம், ஆனா நீ முயற்சி செய்யலாமே. நான் முயற்சி பண்றேன், ஆனா வார்த்தை வரல. எல்லாரும் என்ன பார்த்து சிரிச்சா நான் எப்படி முயற்சி பண்றது?
நீயே உன்னை நம்பு, பயந்தானா ஓடும். அச்சம் என்பது நிழல் மாதிரி அப்பாய். நீ உள்ளத்தில் அரசி, நில். பயம் எல்லாருக்கும் இருக்கும். ஆனா பயத்தை விட நம்பிக்கை பெரியது. உள்ளத்துல துணிவு இருந்தா நீயும் ஒரு அரசன்தான். நம்பிக்கையை நம்பு, பயம் தானாக மறையும். அருள்மொழி, பள்ளிக்கு தயாராகு. ஆமா அம்மா, இன்றைக்கு பிடி இருக்கே. அருள்மொழி, காத்திரு. வாங்க வாங்க. இன்று பிடி பீரியட் இருக்கு. ஆமா, நான் ஃபுட்பால் கொண்டு வந்திருக்கேன். சீக்கிரம் இன்று நல்ல பிராக்டிஸ் பண்ணணும். நாளைக்கு மேட்ச் இருக்கு. பூமி சூரியனை சுற்றுகிறது. அருள்மொழி புரியலையா? சிறிது சந்தேகம் அப்பா. ஆமா, இப்ப புரிஞ்சிச்சு. ஹோம்வொர்க் முடிஞ்சது அம்மா. ஐயர், இங்க பாரு. அருள்மொழி ரொம்ப கவனமா இருக்கிறான். நல்லா வளரணும், சரியா? சாப்பிடு அருள்மொழி, இன்று ரொம்ப ஓடினியே. ஆமா அம்மா, கால்பந்து பிராக்டிஸ் நல்லா போச்சு. விளையாட்டும் படிப்பும் பேலன்ஸ் பண்ணணும். சரி அப்பா, நான் முயற்சி பண்றேன். நாளைக்கு ஒவ்வொருவரும் மேடையில் பேசணும். என்னால பேச முடியுமா? என்னால பேச முடியுமா? ஒரு தடவை முயற்சி பண்ண. வணக்கம், என் பெயர். வணக்கம், என் பெயர். நான் முயற்சி பண்ணுவேன். அடுத்தவர். வணக்கம் ஆசிரியருக்கும் நண்பர்களுக்கும். நன்றி. நான் பயந்தேன், ஆனா நீ இருந்ததால தைரியம் வந்தது. தைரியம் உன்னுள் இருந்தது. நாளையும் நம்ம சேர்ந்து பயிற்சி பண்ணலாமா? கண்டிப்பா, நாம ஒருவருக்கு ஒருவர் உதவணும். வா, நீ ஓடலாம். வாங்க. என் மனசு அமைதியா இருக்கணும். இது என்ன உணர்ச்சி? சூன்யம் என்னை அழைக்குதா? ஒளி ஒளியே அடையாளம் காணும். அதே ஒளி இயலுக்குள் இருக்கிறது. இந்த புன்னகை எங்கேயோ பார்த்த மாதிரி. அருள்மொழி, உன் உள்ளே இருக்கும் ஒளியை நம்பு. அதே அதிர்வு. நான் இருக்கேன் உன்னை காப்பாத்த. இப்போ நான் இன்னும் வலிமையாகணும். சக்தி கோபத்துக்கு இல்ல, பாதுகாப்புக்காக. எவ்வளவு கட்டுப்பாட்டுல இருக்கு பாப்போம். அமைதி இருந்தாதான் சக்திகள். இப்போ நான் தயாரா இருக்கேன். கேள்வி. தாத்தா, நான் சரியா செய்றேனா? தாத்தா, அமைதிதான் சக்தி. உலகமெல்லாம் ஒளிதான். நான் பயப்பட மாட்டேன். நல்ல மனசுதான் பெரிய சக்தி. பயப்படாதே. ஒரு சின்ன ட்ரை பண்ணலாமா? கண்ணை மூடி ஆழமா மூச்சு விடு. மூச்சுக்கே உள்ள போகுது, வெளியே வருது. இப்போ கொஞ்சம் லைட்டா இருக்கு. அதுதான் மனசு அமைதியாகுது. நன்றிடா, இதுதான் ட்ரிக். உள்ள சக்தி இருக்கு. இப்போ கொஞ்சம் நம்பிக்கை வந்த மாதிரி இருக்கு. விக்னேஷ், பாஸ் பண்ணு. போ, முயற்சி பண்ணு. அமைதிதான் பலம் பார். இப்போ ட்ரிப்ளிங் பயிற்சி. யார் முதல்? நான் முயற்சி பண்ணலாமா சார்? சூப்பர்டா விக்னேஷ். நேத்த மாதிரி பயம் இல்லடா. அமைதியா இருந்தா போதும். சரி, பேப்பர் கொடுக்கலாம். நல்லா எழுதினேன் போல. நேத்து சொன்னது ரொம்ப உதவுச்சு. நீயே செய்தது நான் நினைவூட்டினேன் மட்டும். டெஸ்ட் பேப்பர் தர, அமைதியா வாங்கிக்கோங்க. ஆனா நல்ல மார்க். நான் முடிச்சிட்டேன்.
நீங்க தான் முடிச்சீங்க. நான் என்ன நம்பினா எல்லாம் முடியும்னு புரிஞ்சிடுச்சு. பயம் வந்தா ஓடாத, சும்மா மூச்சை கவனிச்சா போதும். நாம எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவணும். அதுதான் உண்மையான சக்தி. தாத்தா, நான் ரெடியா இருக்கேன். நீர் போல அமைதி உள்ள இருந்தா வெளியும் அமைதிதான். பூமி போல நிலையா இருக்கணும். நான் அசைய மாட்டேன், மனசு மட்டும் அமைதியா இருக்கும். காத்து மூச்சுல தான் இருக்கு. உள்ள இழுத்து மெதுவா வெளியே விடு. மூச்சு சமநிலைனா மனசும் சமநிலை. அக்னி கோபம் இல்ல, உள்ள சக்தி அமைதியா இருக்கணும். சக்தி காப்பதற்கு தான். நீர், நிலம், ஆம் சமநிலை. சூன்யமே பலம் சமநிலையில்தான். நீர், நிலம், காவியை. சூன்யம் அமைதி. நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம். அன்பே பெரிய சக்தி. அருள்மொழி மீண்டும் வருவான் அன்பை பரப்ப.